புகழ் மற்றும் செல்வாக்கு மிக்க ஒரு பெரிய தொழிலதிபர் நீண்ட வருடங்களுக்குப் பிறகு தனது கிராமத்தில் இருக்கும் ஏழை நண்பனை பார்க்கச் சென்றார். தொழிலதிபர் விலையுயர்ந்த காரில் விலைமதிப்பற்ற ஆடைகளுடன் சென்றார். அவரது நண்பனோ இன்னும் அதே பழைய ஓட்டு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து தையல் வேலை செய்து கொண்டிருந்தான். தொழிலதிபர் காரிலிருந்து இறங்கியதும் நண்பன் ஓடி வந்து கட்டிப்பிடித்துக் கொண்டான். இருவரும் நீண்ட நேரம் பழைய நினைவுகளை பேசி மகிழ்ந்தனர். மதிய உணவின் போது அந்த ஏழை நண்பன் ஒரு தட்டில் பழைய சோறும் சுட்ட துவையலும் வைத்தான். தொழிலதிபருடன் வந்த உதவியாளர் முகம் சுளித்தார். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரருக்கு இதையா கொடுப்பது என்று அவர் நினைத்தார். ஆனால் தொழிலதிபர் அந்த உணவை மிகவும் ருசித்துச் சாப்பிட்டார். கிளம்பும்போது தொழிலதிபர் தன் நண்பனிடம், "ஏன் என்னிடம் உதவி கேட்கவில்லை? உனக்கு தேவையான அனைத்தையும் என்னால் செய்ய முடியுமே" என்றார். நண்பன் சிரித்துக்கொண்டே சொன்னான், "உன்னிடம் உதவி கேட்டால் நீ என் முதலாளியாகி விடுவாய். எனக்கு என் நண்பன்தான் வேண்டும். உன் பணத்தை விட நீ இன்னும் அந்த பழைய சுவையை மறக்காமல் என்னுடன் அமர்ந்து சாப்பிட்டாயே, அந்த அன்புதான் எனக்கு பெரிய சொத்து." நீதி: உண்மையான நட்பு அந்தஸ்தையும் பணத்தையும் பார்ப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் மாறாத அன்பு மட்டுமே நட்பை உயிர்ப்புடன் வைத்திருக்கும். Download ShareChat.